கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன், பணக்கார வாலிபன், கல்லூரியிலே படிக்கும்போது தன்னுடைய நண்பர்களோடு தொலைதூர இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு சென்றான். அங்கே அவர்கள் ஜாலியாக 4-5 நாள் கழிக்கும் போது அவனுக்கு பணம் கையிருப்பு குறைவது போல் தோன்றியது. எனவே தன்னுடைய தந்தைக்கு தொடர்பு கொண்டு தனக்கு பணம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவர் இவன் தன்னுடைய நண்பர்களோடு எல்லையற்ற சந்தோஷங்களிலே மூழ்கி கிடக்க வேண்டாம், சிக்கனம் என்றால் என்னவென்று தெரியட்டும் என்று சொல்லி பணம் அனுப்பவில்லை. அது வெகு காலத்துக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி என்பதனால் அவனாலே இப்பொழுது பேசுவது போல கைபேசியின் மூலமாக பேசிவிட முடியாது. பல வகையிலும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவரிடத்திலிருந்து பணம் வரவில்லை. கூட இருந்த நண்பர்கள் எல்லாம், நீ பெரிய பணக்காரன், உங்க அப்பா கேட்டதும் பணம் தருவார் என்றெல்லாம் சொன்னாயே, ஆனால் அவர் பணம் அனுப்பவில்லையே, ஏன் என்று கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், என் தகப்பன் என் மீது மாறாத அன்புடையவர். எனவே அவர் பணம் அனுப்பவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அவர் எனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் இந்த சுற்றுலா முடிந்து வீட்டுக்கு போவோமே, அப்பொழுது அவரிடத்திலே ஏன் பணம் அனுப்பவில்லை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்து அந்த சுற்றுலாவை முடித்து அவர்கள் திரும்பி விட்டார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். தகப்பன் பணம் அனுப்பவில்லை என்றால் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, எனக்கு ஏன் அனுப்பக்கூடாது என்று இவன் குறிப்பான் அல்லது அவரை திட்டுவான் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவன் சொல்லிவிட்டான், என் தகப்பன் என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை நான் நம்புகிறேன், நானும் அவரிடத்தை அன்பு கூறுகிறேன். ஏதாயிலும் ஒன்றை அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் மீது வைத்த அன்பு மாறாதது, அவர் சரியாகத்தான் செய்வார், இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டானே. இந்த நம்பிக்கை நமக்கு நம்முடைய பரம தகப்பனாகிய கடவுள் மீது இருக்கிறதா? நாம் கேட்டவைகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிலவற்றை கொடுக்காவிட்டால் அப்பொழுதும் அவர் மீது அன்பு செலுத்துகிறோமா? கர்த்தர் நம் மீது வைத்த அன்பு மாறாதது. அவர் நன்மையானதைத்தான் தருவார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அவர் செய்வார். எனவே தராவிட்டாலும் நான் அவரை நேசிப்பேன், அவரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகின்றோமா? ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:12, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். கர்த்தர் நம் வாழ்வில் செய்யும் காரியங்களை நாம் இப்பொழுது அறியாவிட்டாலும் அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களுக்கு காரண காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. நம்மை விட அவர் மகா ஞானம் உள்ளவர், நம்மை விட வல்லமை உள்ளவர். ஆனாலும் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை பராமரிக்க கருத்துள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் மட்டுமே நம்மிலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமேன்.